ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பேச்சி அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரண்மனை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிங்க. அந்த வனப்பகுதிக்குள்ள பொதுமக்கள் போகிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கைடை உதவிக்கு வச்சுட்டு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது, அந்த காடை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சதற்கான காரணமே அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமானுஷ்யம் தாங்க. அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே போகணும் அப்படின்னு லோக்கல் கைடு கிட்ட அடம்பிடிச்சு இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் நுழையிறாங்க. அப்புறம் என்ன, வெளியில போற ஓனான வேட்டிகளை விட்ட கதையா தான் இவங்க 5 பேரும் அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான மற்றும் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரண்மனை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனப்பகுதியை காட்டுறாங்க. இந்த வனப்பகுதி ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குதுங்க. அந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு ஆணும் பொண்ணும் தனியாக நுழையிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் காதலர்கள் கைஸ். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரண்மனை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அடர்ந்த காடை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம தான் வந்திருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணா இந்த காட்டுக்குள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த முடிவு எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆண்டு இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாம் போய் பழக்கம் இருக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டென்ட் போட்டு தீ பற்ற வச்சு அப்படியே குளிர் காஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீ வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது. அந்த பெண் சொல்றா, கொஞ்ச நேரத்தில் இந்த தீ அணைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. இந்த ஆண் சொல்றாரு, ஒன்று பண்ணு, நீ இங்கேயே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு நான் போய் விறகுங்க எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டு வந்துடுறேன், ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக தீ எறியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தை தான் வெட்டுறதுக்காக போறாரு. பார்த்தா காலில் என்னமோ ஒன்று தட்டுப்படுதுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் வேலு. இந்த காட்டுக்குள்ள வேலா அப்படின்னு இவர் யோசனை பண்ணிட்டு சரி அது கிடக்கட்டும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு போய் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்ச உடனே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அந்த ஒரு கொம்பையே முறிச்சிடுறாருங்க. அந்த கொம்பு முறிஞ்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் இவரை தள்ளி விட்ட மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணா அந்த கொம்பு முறிஞ்ச இடத்துக்குள்ள இருந்து என்னவோ ஒன்று வெளியே வருது. சம்திங் ராங் அப்படின்றத இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்க ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆப்போசிட்ல திரும்பி. ஸோ இவர் பின்பக்கமா இருந்து அந்த மரத்துல அந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த உடஞ்ச கொம்பு கிட்ட இருந்து என்னவோ ஒன்று வெளியே வந்து விழுகுதுங்க. இவரோட முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னமோ ஒன்று வெளியே வந்து விழுந்தது இல்லையா, அது என்னது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. மந்திரிக்கப்பட்ட ஒரு பொம்மை. அந்த பொம்மை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்பினா அந்த மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இவரை துரத்த ஆரம்பிக்குது. இவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்கல. இவரை அந்த அமானுஷமான உருவம் அட்டாக் பண்ணிடுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணை திரும்பி பார்க்கறாங்க. சம்திங் ராங் அப்படின்றத உணர்றாங்க. அந்த பையனோட பேரை சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட வராங்க. பார்த்தா வேல் இருக்குது. அது போக அந்த இடத்துல அந்த பொம்மையும் இருக்குது. அந்த பொம்மை எடுத்து இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த பொம்மை பார்க்கறதுக்கும் ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு மர்ம உருவம் இந்த ஒரு பொண்ணையும் அட்டாக் பண்ணி சாவடிச்சிருதுங்க. அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்த இந்த 2 பேரும் மர்மமான முறையில் காணாம போறாங்க. ஆக்சுவலாக இவங்க இங்கே தான் வந்து காணாமல் போனாங்க அப்படின்ற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இவங்க யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் காட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் மாரி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் லோக்கல் டூரிஸ்ட் கைடாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த குழந்தை படத்துக்கு கூட்டு போக சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நான் அன்னைக்கு உன் பர்த்டே வருது இல்லையா, உன் பர்த்டேக்கு நான் படத்துக்கு கூட்டு போகிறேன், இப்போ அப்பாவுக்கு வேலை இருக்கு, வண்டி சாவி கொடுமா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்குறாரு. இவருடைய மனைவியும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, நாளானிக்கு பொண்ணு பர்த்டே வருது, பொண்ணு கூட இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நாளானிக்கு தானே பர்த்டே, இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் இருக்கு இல்லையா, ஸோ வேலை விஷயமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாருங்க. நம்ம மாரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்க இவர். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பப்போ தான் இங்கே செக்கிங்காக வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்காக வருவாங்க. மற்ற டைம் எல்லாம் இவர் தான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்து இந்த காட்டை பத்திரமா பார்த்துக்கணும். இவங்க ரெகுலராக செக்கிங்க்கு போவாங்க இல்லையா, அந்த இடத்தையெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்தால் அவங்கள கவனிச்சுக்கணும். அது போக இங்கே வர டூரிஸ்ட்டுங்களுக்கு கைடாகவும் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த வகையில் அசோக் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரண் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக மாறி வந்திருக்காருங்க. சரண் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருக்கிற ரெசார்ட்ல வந்து ஸ்டே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா பொதுமக்களுக்கு காட்டுக்குள்ள அலௌட் இல்ல. ஆனா இந்த ஏரியால இருக்கக்கூடிய லோக்கல் டூரிஸ்ட் கைடை பயன்படுத்தி காட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மாரி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. மாரியும் சொல்றாரு, பொதுமக்களுக்கு ஜென்ரலாவே அலௌடு கிடையாது, ஆனா இவர் கூட வரதுனால பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால கவலைப்படாதீங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன், என் கூட வந்தா பாதுகாப்பு தான் அப்படின்ற மாதிரி மாரி சொல்றாரு. நாளைக்கு காலையில சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு.
சொல்றாருங்க. சரணோடைய கேர்ள் ஃப்ரெண்டு மீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாறி கூட வரதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஆனா சரண் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி லோக்கல் டூரிஸ்ட் கைடு இல்லாம நம்ம காட்டுக்குள்ள நுழைய முடியாது, அவர் இருக்கிறது நமக்கு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, மீனா அவங்களோட பிரைவசி பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரண் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாருங்க. இவங்க கேங்ல மொத்தம் 5 பேருங்க, 2 பொண்ணுங்க 3 பசங்க, சரண், மீனா, அப்புறம் சேது, சாரு, அது போக ஜெரி அப்படின்ற போட்டோகிராஃபருங்க. இவங்க எல்லாம் ஒரு செட்டு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வண்டியில பேக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த டூரிஸ்ட் கைடு மாறி வரேன்னு சொன்னாரே, அவர் எங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. இல்ல நம்ம போற வழியில தான் அவரோட வீடு இருக்குதான், அவரோட வீட்டுக்கிட்டே அவர் வந்து நம்ம வண்டியில ஏறிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு டீ கடையில நின்று டீ குடிக்கிறாங்க. வாரத்துல 7 நாள் மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு 2 நாள் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஃபைனலி மாரியை மீட் பண்றாங்க. மாரியோட பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கழுத்துல ஒரு தாயத்தை போட்டுவிட்டு, என்ன ஆனாலும் இந்த தாயத்தை கழட்டவே கூடாது, சீக்கிரமா வந்துடணும், உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன், அப்புறம் வரும்போது அந்த ஒயிட் கலர் கேக் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹாப்பியா பேசிட்டு கிளம்புறாருங்க. இதை பாத்தீங்கன்னா ஜெரி அழகா கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க அந்த இடத்துல இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பொண்டாட்டி புள்ள கிட்ட தைரியமா இருக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மாரியும் கிளம்புறாரு. மாரி இவங்க கூட ஜாயின் பண்ற விஷயம் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சரணோட கேர்ள் ஃப்ரெண்டான மீனாக்கு பிடிக்கலங்க. ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மாறி வந்தா மட்டும்தான் இவங்க சேஃபா போயிட்டு சேஃபா வர முடியும் அப்படின்னு சரண் பிலீவ் பண்றாரு. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்லிடுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேல செக் போஸ்ட் இருக்குது, அங்க போனா ஏகப்பட்ட கேள்வி இருக்கும், நம்ம இங்கிருந்தே காட்டுக்குள்ள நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்குறாங்க. அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் வராருங்க. அவரு இவங்களை எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாரு. கூட நம்ம மாறி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கையை காமிச்சிட்டு அவர் எதுவுமே கேட்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ இவங்க அப்படியே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பொண்ணு கிட்ட 2 வாரத்தை போன்ல பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க யாராவது கிட்ட போன் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே போன் பண்ணி பேசிக்கோங்க, இதுக்கு மேல சிக்னல் இருக்காது அப்படிங்கும் போது உடனே நம்ம மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தானே, எமர்ஜென்சினா என்ன பண்றது, ஒரு வாக்கி டாக்கி கூட வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வாக்கி டாக்கி எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம காட்டுக்குள்ள நுழையணும், இந்த காட்டுக்குள்ள நுழையிறதுக்கு பர்மிஷன்லாம் தர மாட்டாங்க, ஏதோ நான் இருக்கிறதுனால உங்களால இந்த காட்டுக்குள்ள நுழைய முடியுது, அதனால தான் இங்கிருந்தே ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் பேசணும்னா பேசிக்கோங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க காட்டுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா கதை பேசிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஜெரி இருக்கிறார் இல்லையா, நம்ம மாறிக்கிட்ட போய் காலையில் எடுத்த ஃபோட்டோவை காட்டுறாரு. காலையில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை என் ஃபோனுக்கு ஏற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃபோனை கொடுக்குறாரு. இந்த ஃபோன்லலாம் ஏற்ற முடியாது, நான் வேணா கீழே வந்ததுக்கப்புறம் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மாறிக்கிட்ட உங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க மாறி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரும்போது அவங்கள பார்த்துக்கணும், ரெகுலராக செக்கிங்காக வரக்கூடிய பாதையை நீட்டாக வச்சுக்கணும், அதுபோக அனிமல் கேட்ச்னு சொல்லிட்டு அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பழுதாகாத மாதிரி பார்த்துக்கணும், மோஸ்ட்லி அதுல மானு, முயல் இந்த மாதிரிலாம் கேப்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய விலங்குகள் பேர்ல இருந்து டக்குன்னு பெரிய பெரிய விலங்குகளோட பேரை சொல்ல இவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இவங்க ஒரு அழகான ஆறை ரீச் பண்றாங்க. அந்த ஆத்தை பார்த்ததும் சாருவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி தண்ணியை தூக்கி வீசிட்டு கத்தி விளையாடிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் மாறி திட்டுறாரு, இந்த மாதிரிலாம் சத்தம் போடாதீங்க மேடம், இது அனிமல் தண்ணி குடிக்கக்கூடிய இடம், இந்த இடத்துக்கு டைகர் கூட வரும், நம்மளே வந்து அந்த அனிமலுக்கு இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும், இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கே எந்த ஆபத்து இல்லை, நம்ம அங்கே போய் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. நாங்களும் இந்த மாதிரி நிறைய காட்டு பகுதியை பார்த்தவங்க தான், அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாம் போனவங்க தான், என்னமோ இந்த ஆளுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறான், எதையும் பண்ண விட மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல இது மாறியோட காதுல விழுந்துருதுங்க. மேடம் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நீங்க நிறைய காட்டு பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து பழக்கம் இருக்கலாம், ஆனா நீங்க வாரத்துல 2 நாள் பொழுதுபோக்குக்காக போயிட்டு வருவீங்க, அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, நாங்க இங்கேயே வாழ்றவங்க, இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இடையில போந்து சரண் பாத்தீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எல்லோரையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் அப்படியே லைனா போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்ப சாரு பாத்தீங்கன்னா ஜெரி தம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சேதுவும் அதில் ஜாயின் பண்ணிட்டு இவங்க கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கல் பார்த்தீங்கன்னா புதருக்குள்ள போய் விழுது. புதருக்குள்ள விழுந்த கல் ஒரு மெட்டல் சவுண்டை உருவாக்குது. இந்த காட்டுக்குள்ள இந்த புதருக்குள்ள மெட்டல் சவுண்டா அப்படின்ட்டு எல்லோருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு கிட்ட போறாங்க. அப்போ மாறி வான் பண்றாரு, அது தடை செய்யப்பட்ட பகுதி சார், அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா நீ அங்கே போகாத இதை
பண்ணாத அதை பண்ணாதன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி பார்த்தா நிறைய கோயில் மணி மாட்டி வச்சிருக்காங்க. அதை தொட்ட உடனே உடஞ்சு கீழே விழுந்துருது. அதை ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹெவியான சவுண்டு. அந்த சவுண்டை கேட்க முடியாம இவங்க காதெல்லாம் பொத்திக்கிறாங்க. ரொம்ப நேரமா அந்த சவுண்டு வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு நின்றுது. அதை ஏன் சார் உடைச்சிங்க, அதை ஏன் சார் தொட்டீங்க அப்படின்னு மாறி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னையா நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா அந்த இடத்துல என்னமோ ஒன்று இருக்குது. கியூரியாசிட்டி எங்களுக்கு அதிகமாகுது. இதுதான் அட்வென்ச்சர் ட்ரிப்பு, நம்ம எல்லோரும் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மாறி அதுக்குள்ளே போகக்கூடாது சார், ஆபத்து இருக்குது, அதனால தான் இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ளூர்காரன் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளவோ பேசுகிறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் சொல்கிறாரு, வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்க, வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுனா சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியோ போய்க்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சரண் மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா சாரு நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாருவை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. காட்டுக்குள்ள விசித்திரமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சாரு என்ன பண்றான்னா அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சிடறா. பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. அதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து சாருவை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பட்டுன்னு நம்ம மாறி பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. எதுவுமே சொல்லல, ஒரு வாட்டுக்கு மூஞ்சி இப்படி உருனே வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ சாருவே சொல்றாங்க, நல்ல வேளை இந்த மாதிரி சரியான டைம்ல வந்தான், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், கொஞ்சம் விட்டுருந்தா விழுந்து செத்துருப்பேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சத்தம் கேட்குது. சாரு திரும்பி பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆனால் சாரு கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ஆசைப்பட்ட அந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்த உடனே இவங்க மனசில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு மனசு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்குதுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டென்ட் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம மாறி இருக்கிறார் இல்லையா, விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருப்பாரு. சரணும் மீனாவும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சேதுவும் சாருவும் இவங்க ரெண்டு பேர்த்த அழகாக கேப்சர் பண்ணிடுறா ஜெரி அப்படின்னு சொல்ல, ஜெரி கேமரா எடுப்பாரு. கேமராவில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அங்கேருந்து மீனா ஓட ஆரம்பிப்பாங்க. மீனாவை துரத்தி பிடிச்சிட்டு இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லோருமே காணாமல் போயிடுவாங்க. ஜெரி மட்டும் நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஹே எங்கடா போனீங்க, என்னடா பயமுறுத்துறீங்களா, இருங்கடா உங்களை அழகாக நான் கேப்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் கேமரா எடுத்து ஒரு மரத்துக்கிட்ட நீ அங்கே தானே ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாருங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு அமானுஷமான உருவம் எட்டி பார்க்கும் பாருங்க. அதை பார்த்து தக்காளி இவர் மிரண்டு போயிடுறாரு. இவர் உடனே அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல அப்படின்ட்டு வராரு. அங்கே வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். கேமரா வச்சுட்டு வேற ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு கை வந்து இவரோட காலை பிடிச்சி இழுத்துருங்க, அப்படியே கீழே விழுந்துருவாரு. எல்லோரும் வெளியில வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா கீழே விழுந்துட்ட அப்படின்ட்டு. ஹே என்னை யாரோ ஒருத்தங்க இழுத்தாங்கடா அப்படி இப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனால் யாருமே நம்பல. இவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அந்த கேமராவை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. சரி எல்லோருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு, இங்கே என்னவோ ஒன்று இருக்குது, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, உடனடியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவன் உளறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெரி ஒரு பைந்தாம்பேடி அப்படின்ற மாதிரி சேது சொல்றாரு. ஜெரிக்கு சேது மேலையும் சாரு மேலையும் கோவம் வந்துருதுங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க தைரியசாலி தானே, இங்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு இடத்த பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள தைரியமான ஆளா இருந்தா நீங்க போய் இந்த பிளாகை கட்டிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நாங்க போய் போட்டோவே எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேதுவும் சாரும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாறி அந்த இடத்துக்கு வராரு. என்ன சார் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சவங்க தானே நீங்க, அங்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சேதுவும் சாரும் கேட்குற மாதிரி இல்லை. ரெண்டு பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் ரோல் எடுத்துட்டு போற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிட்டே போயிட்டு இருக்காங்க, வழி மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டுருந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு ரூட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு வீடு தெரியுதுங்க. ஸோ எவ்வளோ அழகான ஒரு வீடு, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாருவும் சேதுவும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே விசித்திரமான மந்திரிக்கப்பட்ட பொம்மைகள்லாம் இருக்குது. அந்த பொம்மை எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சேது கீழே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போறாரு. அப்போ கீழே கடந்த ஒரு பொம்மை செவுத்து மேலே இருக்குதுங்க. ஃப்ளாகை கட்டிட்டு தானே அவன் வர சொன்னா, நான் செல்ஃபியே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து வச்சு இந்த சாரு ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி ஒரு அமானுஷமான ஒரு கிழவியோட உருவம் தெரியுதுங்க. அதை பார்த்து சாரு மிரண்டு போக சேது வந்துடுறாரு. நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான பிரசன்ஸை உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம மாறி இருக்கிறார் இல்லையா, அவங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார், நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம சரண் மற்றும் மாறி ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள நுழையிறாங்க. இங்க ஜெரி மற்றும் மீனா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, தைரியமா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்க பத்திரமா இருப்பேன்னு வாய் வார்த்தைக்கு
காப்பாத்துறதுக்கு தாண்டா சொல்றேன், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல சரண் மீனாவை சமாதானப்படுத்திட்டு மாரியை கூப்பிட்டுட்டு அந்த தடை செய்யப்பட்ட பகுதி கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா வேற ஒரு இடத்துல இருந்து சாருவும் சேதுவும் கத்துற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா ஒரு இடத்துல சாரு விழுந்து கிடக்குறாங்க. முகமெல்லாம் ரத்தமா இருக்குது. சாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க டக்குன்னு சாரு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜஸ்ட் பிராங்க் பண்ண, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சரணுக்கு அவ்வளோ கோவம், பிராங்க் பண்ற விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது அங்கே இவங்க 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆல்ரெடி அந்த இடத்துல சாருவும் சேதுவும் இருக்கிறாங்க. சாரு விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி தானே இவங்க 2 பேரும் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி யாரையுமே காணோம். அப்பதான் நம்ம ஜெரி சொல்றாரு, நீங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்த்து கூட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து இந்த சாருவோட உருவம் ஒரு மாதிரி அமானுஷமா சிரிக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஒரு கிளவியோட உருவம் இவங்களுக்கு தெரியுது. மாரிக்கும் சரணுக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, உடனடியாக கிளம்பணும் அப்படின்ட்டு. இங்க நடக்கிற அமானுஷமான ஆக்டிவிட்டிக்கெல்லாம் காரணம் பேச்சு அப்படின்ற மாதிரி மாறி சொல்லிட்டு இருக்கிறாரு. யார் அந்த பேச்சு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பத்துல நம்ம மாறி இங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்றதுக்கு தயங்குறாரு. இவங்க கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு கேட்கும்போது தான் மாறி இந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அமானுஷமான ஆக்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் வம்சாவளியிலிருந்து வந்த ஒரு பாட்டி ஒன்று வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக், மாயாஜாலம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. கற்றுக்கிட்டு ரிட்டன் திரும்ப இந்த காட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. வரும்போது சாதாரணமாக ஒரு பிளாக் மேஜிக்கை நல்லா கற்றுக்கிட்டு தான் வந்திருக்குது. கூடவே 4-5 அசிஸ்டண்ட்டுங்களும் இருந்து அந்த பாட்டிக்கு உதவி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஊருக்குள்ளே அடுத்தடுத்து குழந்தைங்க காணாமல் போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த காட்டுக்குள்ள காவலர்களாக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் இந்த பாட்டி தான் வந்து நரபலி கொடுத்து குழந்தைங்களை கொண்டுட்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஊர்க்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண 2 பேர் இதை தட்டி கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பாட்டி தன்னோட பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி அதில் ஒருத்தரை போட்டு தள்ளிருச்சு. இன்னொருத்தர் பயந்து போய் ஊருக்குள்ள வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அப்போதான் சாமியாரை வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, துஷ்ட தேவதைகளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கிட்ட வரம் கேட்டிருக்குது. என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகா வரம். இது சாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நரபலி கொடுத்துருக்குது. ஸோ எத்தனை பேர்த்த இது கொள்ளுதோ அத்தனை பேர்த்தோடைய ஆயுசு வந்து அந்த கிழவிக்கு வருங்க. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாரு. சரி, இதை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னா கிழவி கிட்ட கூட நெருங்க முடியலையே அப்படிங்கும் போது அப்பதான் சாமியார் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கிழவிக்கு வரம் கிடைச்சிருச்சு. வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் காணிக்கையா இந்த நரபலியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஃபர்ஸ்ட் காணிக்கை அதுக்கப்புறம் தானே வரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, துஷ்ட தேவதைகளோட வழிபாடு இந்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வரம் கொடுத்துரும், அதுக்கப்புறம் தான் காணிக்கையை நம்ம செலுத்தணும். ஸோ அந்த கிழவி வரம் வாங்கிருச்சு, இப்போ காணிக்கை செலுத்திட்டு இருக்குது. அதனால அதுக்கிட்ட கொஞ்சம் பவர் நிறையாவே இருக்கும். இப்போ இந்த கிழவியை போட்டு தள்ளுறதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொல்லி கேட்க சாமியார் சொல்றாரு, இந்த கிழவியை நம்மளால போட்டு தள்ள முடியாது, ஆனால் சிறப்பிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக மீட் பண்ணாமல் மறைமுகமாக அந்த கிழவியை அட்டாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கிழவி கூட இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் போட்டு தள்ளுங்க, அப்புறம் கிழவிக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த ஊர்க்காரங்கெல்லாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிழவி கூட இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. அப்புறம் அந்த கிழவியை முகத்தை மூடி கழுத்தை அறுத்து விட்டுறாங்க. கிழவி ஆல்ரெடி சாகா வரம் வாங்கியிருக்கு இல்லையா, அதனால சாவாது. அதனால இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா ஒரு பொம்மையை வச்சு பூஜை பண்ணி அந்த பொம்மையோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மாவை வர வைக்கிறாரு. அந்த பொம்மையும் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கிழவியோட உருவத்திலேயே இருக்குதுங்க. அந்த பொம்மையை கொண்டு போய் ஒரு மரத்துல வச்சு ஆணி அடிச்சு பூஜை பண்ணிடுறாங்க. இது டெம்பரரி சொல்யூஷன் தான். இந்த கிழவி இந்த மரத்துக்குள்ள சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறா, இவளுடைய பலி கணக்கை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா வருவா. ஸோ இந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இவளோட ஆன்மா ரிலீஸ் ஆகி பலி கணக்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பா. ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லி பூஜை பண்றாரு. சப்போஸ் இந்த மரத்தை உடைச்சிட்டு வெளியே வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இவ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி அந்த இடத்துல மணிகள்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பல வருடம் கடந்துருச்சு, இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு யாருமே வரல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காதலர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கிழவியோட ஆத்மாவை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டாங்க. பட் இந்த பேய் எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு மாரிக்கும் இந்த டீமுக்கும் தெரியல. பட் இங்கே பேய் இருக்குது, அந்த பேய் இவங்களை எல்லாம் கொல்ல பார்க்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போதான் ஜெரி சொல்றாரு, என்னுடைய கேமராவை காணோம், அந்த மரத்துக்கிட்டே வச்சுட்டு வந்துட்டேன், எடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கூட வாங்க அப்படின்னு சொல்ல மாறி கூட வராரு. அவரும் பயந்துட்டே வராரு. பார்த்தா வேற ஒரு இடத்துல அந்த கேமரா இருக்குதுங்க. எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க சார்னு சொல்ல ஜெரி கேமராவை எடுத்து அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லியும் கேட்காம ஜெரி அந்த கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோ பார்க்குறாரு. இவர் வந்து அந்த கேமராவை
இருக்கிற வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. பின்னாடி அமானுஷமான உருவம் தெரியுது. அப்போ மாறி மாறியே இருக்கிற இன்னொரு உருவம் உன் கூட இருக்கிறது மாறி கிடையாது, நான் தான் ஒரிஜினல், அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த ஜெரி என்ன பண்றாருன்னா ஒரிஜினல் மாரியை தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரிஜினல் மாரி சொல்றாரு, நீங்க தப்பா ஓடிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெரி தொலைஞ்சு போயிடுறாரு. ஒரு இடத்துல மாறி நின்றுட்டு இருக்கிறாரு. மாறின்னு சொல்லிட்டு அங்க போய் மாரியை டச் பண்ணா அது மாறி கிடையாது, ஜெரியோட முகமே மாறி தெரியுது. காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கிழவியோட ஆத்மா ஜெரியை நல்லா பயமுறுத்தி வேற ஒரு ரூட்ல போக வைக்குது. ஜெரியும் அந்த ரூட்ல பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த கிழவியோட வீட்டை இவர் ரீச் பண்றாரு. வீட்டுக்குள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஃபுல்லா அமானுஷமான பொம்மையா இருக்குது. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஜெரி அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா உள்ள வச்சு இந்த கிழவி ஜெரியை லாக் பண்ணிடுதுங்க. இன்னொரு பக்கம் ஜெரி கிடைக்காம மாறி ரிட்டர்ன் வந்து, சார் ஜெரி சார், நான் கூப்பிட எங்கெங்கேயோ ஓடிட்டாரு சார், தயவு செஞ்சு நம்ம இங்க இருக்க வேணாம், நாம ஜெரியை தேடி போனோம்னா நம்மளும் மர்மமான முறையில காணாம போயிடுவோம், முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப சரணும் மாறியும் காட்டுக்குள்ள ஜெரியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடஞ்ச டென்ட்டை பாக்குறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கப்பல் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி அந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி கிட்ட மாத்தினாங்க இல்லையா, அந்த கப்பலோட கோப்ரோ கிடக்குது. அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தா அவங்க இந்த மரத்தை வெட்டி இருக்கிறாங்க. அந்த மரத்துக்குள்ள இருந்து தான் பேய் வந்து அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது. இங்க இருக்க வேணாம் சார், போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அவ்வளோ தூரம் சொல்லி எப்படியோ அந்த இடத்த விட்டு இவங்க வந்துடுறாங்க. இப்போ மாறி இந்த டீம் கிட்ட சொல்றாரு, ஜெரியை தேடி போனோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம், நம்ம உயிரை நம்ம காப்பாற்றலாம், இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் போது இந்த சேது ஒத்துக்க மாட்டேன்றாரு. சேது பார்த்தீங்கன்னா மாரியை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இது வரைக்கும் ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்த சாரு காட்டுக்குள்ள அவ பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறா. பின்னாடியே மீனாவும் சரணும் எங்க போயிட்டு இருக்க சாரு, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. சாரு ஒரு இடத்துல நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு அமானுஷமான உருவம் வந்து சாருவை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருதுங்க. அதை பார்த்து மிரண்டு போன மீனாவும் சரணும் ஓடி வந்துடுறாங்க. இங்க இருக்க வேணா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க மாரியை ஃபாலோ பண்ணிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல மாறி இந்த எல்லை கோட்டை தாண்டியாச்சு, நீ பிரச்சனை இல்லைன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்த யாரையுமே காணோம். அங்க கட் பண்ணா ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆக்சுவலா மாறி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க 4 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா மாறியே உருவத்தில் இருக்கக்கூடிய பேய் அவங்கள வேற ஒரு டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இது சேது கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நம்மள தப்பான டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா நானும் சாரு ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இது அந்த கிழவியோட வீட்டுக்கு தான் கூட்டு போக நாங்க ரிப்பர் கட்டி வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. முன்னாடி ஓடிட்டு இருந்த மாரியை பார்த்தா மாரியை காணோம். அப்பதான் தெரிய வருது அந்த பேய் உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம மாறி பார்த்தீங்கன்னா அந்த எல்லை கோட்டை தாண்டி வெளியில வந்து சேஃபா தான் இருக்கிறாரு. ஆனா இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. தன்னோட மகளோட ஃபோட்டோவை ஒரு வாட்டி ஃபோனில் பார்த்துட்டு மனசை திடப்படுத்திட்டு திரும்பவும் அந்த எல்லை கோட்டுக்குள்ள மாறி நுழையிறாரு இவங்களை காப்பாற்றுறதுக்காக. அப்போது மாறியை அந்த அமானுஷமான உருவம் பார்த்துருதுங்க. கொல்றதுக்காக கிட்ட வருது. இவர் பயந்துட்டே அப்படியே கண்ணை மூடுறாரு. பார்த்தா இவர் எதுவுமே பண்ணாமல் அந்த பேய் ரிட்டர்ன் போயிருதுங்க. அப்போதாங்க தெரிய வருது அவருடைய பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தாயத்தை இவரோட கழுத்தில் போட்டு விட்டாங்க இல்லையா, ஸோ அந்த தாயத்தை தான் அந்த பேயை நெருங்க விடாமல் பண்ணியிருக்கு. இந்த தாயத்தை வச்சுட்டு இவங்களை காப்பாற்றலான்னு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கிடையில நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போய் நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மீனாவை காப்பாற்றுறதுக்காக சரணம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. இன்னொரு பக்கம் ஜெரி அடிப்பட்ட நிலமையில இருக்கிறாருன்னு காப்பாற்றுறதுக்காக நம்ம சேது வந்திருக்கிறாரு. எப்படியோ ஜெரியை காப்பாற்றி எல்லையை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த எல்லைக்கிட்ட போகும்போது தான் தெரிய வருது கூட இருக்கிறது ஜெரியே கிடையாது, அந்த அமானுஷமான உருவம் கொண்ட அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு சேதுவை அட்டாக் பண்ணிடுதுங்க. ஸோ சேதுவும் வசமாக அந்த பாட்டிக்கிட்ட மாட்டிக்க இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சரணும் மீனாவும் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம மீனாவை எப்படியோ காப்பாற்றி சரண் அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாருங்க. வெளியில் பார்த்தா நம்ம மாறி நின்றுட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் வாங்க சார், எப்படியாவது இந்த எல்லை கோட்டை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ எங்கள் கூட இருக்கிறது மாறியான்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சார் நான் சொல்கிறது கேளுங்க, இங்கே பாருங்கள், என் கழுத்தில் இருக்கக்கூடிய தாயத்தை தான் என்னை காப்பாற்றுச்சு. இந்த பாட்டியோட ஆன்மாவை எடுத்து மரத்தில் ஆணி அடித்து சிறை பிடிச்சார் இல்லையா ஒரு சாமியார், அந்த சாமியாரோட வம்சாவளியிலிருந்து வந்தவர் தான் இந்த மாரியா. இந்த பாட்டினால இந்த வம்சத்துக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை ரெடி பண்ணாங்களா. அந்த தாயத்தை இருக்கிறதுனால தான் அந்த பேயினால் என்கிட்ட வர முடியல, வாங்க சார் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தோ வந்தாச்சு சார், இந்த எல்லை கோட்டை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆபத்தெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாறி அந்த எல்லை கோட்டை கிராஸ் பண்ணிடுறாரு. 2வது சரண் கிராஸ் பண்ணிடுறாரு. 3வது இந்த மீனா கிராஸ் பண்ணும்போது தடிக்கி விட்டு அந்த எல்லைக்கு உள்ளேயே விழுந்துடுறாங்க. ஐயோ மீனா விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக திரும்ப சரண் உள்ள போறாரு. டக்குன்னு அமானுஷமான உருவம் வந்து நம்ம மீனாவை அந்த எல்லை கோட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருதுங்க. கண்ணு முன்னாடி இருந்த மீனா மர்மமான முறையில் காணாம போறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன சரண் மீனாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாரு. அப்போ மாறி தடுக்கிறாரு, வேணாம் சார் போன ஆபத்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரண் நான் மீனாவை காப்பாற்றியே தீர்வேன்னு சொல்லிட்டு அந்த எல்லை கோட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. இவர் போகிற இடத்துலலாம் அமானுஷமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இவரை பயங்கரமாக அந்த அமானுஷமான உருவம் மிரட்ட ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இந்த அமானுஷமான உருவத்தினால சரணை எதுவுமே பண்ண முடியல. இவரை சுற்றி இறந்து போன நண்பர்கள் வந்து பேயா வந்து பயமுறுத்துறாங்க
பண்ணுறாங்களே தவிர இவரை எதுவுமே பண்ண மாட்டேது. அப்போ தான் தெரிய வருது இவருடைய ஜாக்கெட்டுக்குள்ளே இந்த தாயத்து கிடக்குது அப்படின்ட்டு. 2 பேரும் சண்டை கட்டிட்டு நம்ம சரண் உள்ளே வந்தார் இல்லையா, அப்போது நம்ம மாறி இவருடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த தாயத்தை போட்டிருப்பாரு. இந்த தாயத்து இருக்கிறதுனால தான் அந்த பேயினால் கிட்ட வர முடியல. ஸோ எல்லோரும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சரண் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா மாறி அங்கே இறந்து கிடக்குறாருங்க. ஸோ எல்லை கோட்டுக்கு வெளியில் இருந்த மாரியும் அந்த பேய் கொண்டிருக்கு. இப்போ அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு இவங்களில் சரண் மட்டும் உயிர் பொழைச்சி எப்படியோ வெளியில் வராரு. ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுகுறாருங்க. தன்னுடைய நண்பர்களோட மெமரி, ஹாப்பியாக இங்கே கிளம்பி வந்த மெமரி, அதை எல்லாத்தையுமே நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு. பார்த்தா தூரத்தில் ஒரு வண்டி வர்றது தெரியுதுங்க. உடனே அந்த வண்டி முன்னாடி போய் ஒரு முட்டி போட்டு ஹெல்ப்னு சொல்கிறாரு. அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவர் வேற யாரும் கிடையாதுங்க. ஸோ இவங்க அந்த காட்டுக்குள்ளே நுழையும் போது ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போவார் இல்லையா, அந்த நபர் தான். அவர்கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வண்டிக்குள்ளே நம்ம மீனா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த செகண்டு இந்த நபர் சரண் அட்டாக் பண்ணி திரும்ப இந்த காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பீச்சின்ற கிழவியோட வீட்டில் சரணை கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. தக்காளி அங்கே தான் கைஸ் தாறுமாறான ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மீனா இருக்காங்க இல்லையா, இவங்க தான் பிளான் பண்ணி எல்லோருமே இந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. மீனா தனியாளாகவும் சரண் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பொழுதுபோக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ சரணோடைய கேங்குக்குள்ளே மீனா வந்திருக்கிறாங்க. எல்லாத்துட்டையுமே பேசி இந்த மாதிரி கொல்லிமலையில் அரண்மனை காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும், நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லோரையுமே நம்ம மீனா தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை இங்கே கூப்பிட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி பேச்சி அப்படின்ற பாட்டியை வந்து சிறைப்பிடிச்சாங்க இல்லையா, அந்த பாட்டி கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்குது. கூட இருந்த எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டாங்க, அந்த சின்ன பொண்ணை மட்டும் விட்டுட்டாங்க. சின்ன பொண்ணு பெரிய ஆளாகி இப்போ கிளவி ஆகிட்டாங்க. அவங்களோட வம்சாவளியிலிருந்து வந்தவங்க தான் இந்த மீனா அப்படின்ற பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு பெரிய ஆளாய் காட்டுக்குள்ளே போய் இந்த பாட்டியை சிறைப்பிடிச்ச மரத்தை தேடி அலைஞ்சிருக்குது. மரத்தை கண்டுபிடிக்க முடியாதனால விட்டுருச்சு. அதுக்கப்புறம் யதார்த்தமாக அந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்காக போன இந்த காதல் தம்பதி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பேச்சின்ற ஆத்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஆத்மா வெளியே வந்து அந்த நரபலி கவுண்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்குது. ஸோ அந்த கவுண்ட்டை நீ தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், இது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை நம்ம மீனா கிட்ட ஒப்படைச்சிருந்துருக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சேர்த்து காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பேச்சுக்கு நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்குது. இந்த பேச்சியோட ஆத்மா அந்த எல்லை கோட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும், மந்திரம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எல்லை கோட்டுக்கு வெளியே இருந்த மாரிய எப்படி அந்த பேய் கொன்னுச்சு அப்படின்ற டவுட் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த மீனா தான். அந்த பேய்க்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை 13 நரபலி. இது வரைக்கும் 6 நரபலியை அந்த பேச்சு கொடுத்துருக்கு. இன்னும் 7 பெண்டிங் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டா அடுத்து அந்த பவர் எல்லாமே இந்த மீனாக்கு கிடைக்குங்க. அதனால தான் இந்த மீனா இந்த விஷயத்த பண்ணலாம்னு முடிவெடுத்து ஆட்களை எல்லாம் இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடியும் போது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே இங்கே வந்து காணாமல் போனவங்களை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஸோ காணாமல் போனவருடைய தம்பி என்னோட அண்ணனை தேடி நான் காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.